Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். மார்க் வந்து பார்த்தா 100 மார்க். சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चन கொஞ்சம் நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்பதான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस எல்லாமே வந்து உங்களுக்கு கோட்டைலிக்கு வந்து எடுப்பாங்க. சோ கோட்டைலிக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல வந்து क्वेश्चंस என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல ஆன்சர் இன் 10 of the following question number 27 வந்து கம்பல்சரி. இதுல பாத்தீங்கன்னா why the bell sparing for used in cycle hub, அதே மாதிரி define the reflective index of medium, name the three type of heat transfer, அது கீழ what is pollution, list out the uses of nitrogen, what is global warming, write the four type of bacteria based on the shape, what are the antibiotic, write the difference between algae and fungi, write any two characters of dicotyledons, ரொம்ப முக்கியம். So அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 8 question 8 into 4 32. What is measurement? Name the three scales of temperature. Give the different type of fraction. Explain for example. Give any two application concave and convex mirror. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா mention any four compounds or uses. Define chemical reaction. What happened when iron nails placed on copper sulfate in solution? What are the effects of acid rain? How can you prevent them? Write a short note of probiotic. Write any four characters of pteridobite. Tabulate the difference between aerobic and anaerobic respiration. At the detail பொறுத்த வரைக்கும் list out the basic quantities of unit. Explain the working for thermoflask. Tabulate the difference between metals and non-metals. அதுக்கீழ explain the environmental effects of chemical reaction. Write the short note of bacteria and structure. Difference between inhalation and exhalation ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்பதான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.